ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர ஆவியானவராக கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் உருவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால் போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் துக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் துக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். உண்ட மலையே
புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் இளவுண்ட மலையே. புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்னும் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்னும் தீபமாய் வாரும். எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா, உங்கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உங்கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உங்கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். சங்கீதங்களின் புஸ்தகம் 133, 134 ஆகிய அதிகாரங்கள். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதங்களை ஆராதனையோடு கூட இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 133, 134. கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளையிலும் கர்த்தராகிய உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், இவைகளின் மூலமாய் கர்த்தர் நீர் என்ன காரியங்களை எங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிறீரோ அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய ராஜ்யங்களை வந்து அடைய ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 133, 134 ஆகிய சங்கீதங்களை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் படுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளே வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன்
ஜீவன் இயேசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் இதயத்தை ஆக்கிரமியும் என் நினைவினை ஆக்கிரமியும் என் இதயத்தை ஆக்கிரமியும் என் நினைவினை ஆக்கிரமியும் என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என் ஜெபங்களை ஆக்கிரமியும் என் தியானங்களை ஆக்கிரமியும் என் ஜெபங்களை ஆக்கிரமியும் என் தியானங்களை ஆக்கிரமியும் என் துதிகளை ஆக்கிரமியும் ஆவியானவர் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். என் துதிகளை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஊற்றுண்ட பரிமளமே உம்மை ஆராதிக்கிறோ. நற்வாசனை வீசும் நற்கந்தமே உம்மை ஆராதிக்கிறோ. சேரக்கூடாத ஒளியில் வசிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோ. சாவாமை உள்ளவரே சர்வ வியாபியே சர்வ வல்லவையுள்ளவரே நித்யானந்த ஏக சக்ராதிபதியே உம்மை ஆராதிக்கிறோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம் பூமி பூமது பாதஸ்தலம். வானம் பூமது சிங்காசனம் பூமி பூமது பாதஸ்தலம். கேருபின் சேராபின் துதி பாடிடும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம் பூமி பூமது பாதஸ்தலம். பரிசுத்தர் பரிசுத்தர் சுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ
துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. பரிசுத்த. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையை கர்த்தாவை நீர் அங்கீகரிக்கிறபடினால் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் நடுவிலே அசைவாடி உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் மகிமையை விளங்கு பண்ணும்படிக்காக எங்கள் ஆராதனை வேளையை கர்த்தரீர் அங்கீகரித்தீரே. எங்கள் நடுவிலே உம்முடைய பிரசன்னம் மெய்யாகவே மெய்யாகவே கடந்து வந்திருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு 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 உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவனாக, நீர் எங்கள் கன்மலையாக, நீர் எங்கள் கர்த்தாவை நாங்கள் வந்தடையத்தக்க கர்த்தாவை துருகமாக எங்களுக்கு துணையாய் நிற்கிறவராய் இருக்கிறபடினால் உம் நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனையின் அதிபனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். யுத்தத்திலே ஜெயபலமானவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை தருகிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை, நன்மை, ஆசீர்வாதம், வல்லமை எங்கள் மேல் விளங்கும்படியான இந்த காலை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே. அதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வருகின்ற பெரிய கோடை காலத்திற்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். கோடை காலத்திற்குரிய அந்த ஆயத்த நிலைகள் இப்பொழுதே நாம் கண்கொண்டு பார்த்து கொண்டு வருகின்றோம். கோடை வெயில்ல எத்தனையோ விதமான மக்களுடைய சரீரத்துல பலவீனங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். வயது முதிர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிறைய வியாதிகள் வருகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி கோடை காலத்துல தான் வியாதியினுடைய சீற்றங்கள் அதிகமாய் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே கோடை வெயிலினாலே ஜனங்களுடைய சரீரம் பாதிக்கப்படாதபடிக்காக கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் பூர்ணமாய் விளங்க பண்ணும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் விளங்கும்படிக்காக காங்கை மேகத்தை ஆண்டவராக தேவன் அனுப்பி மெய்யாகவே மெய்யாகவே வெயில் தணிவுகளை கர்த்தராக தேவன் தம்முடைய கிருபையினால் உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒரு பக்கத்துல பயங்கரமான பனி புயல் வீசக்கூடிய இந்த காலங்கள்ல, மற்றொரு புறத்திலே சுட்டரிக்கக்கூடிய வெயில்னால ஜனங்களுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோமே. சீதளங்களிலே ஆண்டவராக தேவன் நல்ல மாற்றங்களை உருவாக்கி மக்களுக்கு சேதத்தை உருவாக்காது இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை கர்த்தராக தேவன் தரும்படிக்காக காலங்களை கரங்களிலே வைத்திருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே காலங்களை கர்த்தராக தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த காலங்களிலே மகாபெரிய சேதங்களும் அழிவுகளும் தேச எல்லைகளிலே கடந்து வராதபடி கர்த்தருடைய கிருபை ஜனங்களின் எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை தட்டி வருகின்ற கோடை காலத்திற்காக கர்த்தருடைய கிருபை இந்த காலங்களிலே ஜனங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்காக கோடை காலத்திலே வருகின்ற மகாபெரிய கொள்ளை நோய்களிலே நின்று ஜனங்களை ஆண்டவருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். கோடை காலத்துல தண்ணீர் வறட்சிகள் வருகிறது. நாம் மெய்யாகவே அறிந்து ஒரு உண்மை, நீர்களின் காரியத்திலே எந்த விதமான வறட்சிக்குரிய சூழ்நிலைகளும் கடந்து வராதபடிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். நிலத்தடி நீர்மட்டங்களை கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஆறுகள் வற்றாதபடி, ஏரிகள் வற்றாதபடி, கிணறுகள் வற்றாதபடி, ஊற்றுக்கண்கள் வற்றாதபடி எல்லா விதமான காரியத்திலும் செழிப்பான நிலைகளை கர்த்தராக தேவன் தரும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். குடிநீர் பஞ்சம் தேசங்களிலே உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை இந்த கோடை காலங்களிலே ஜனங்களுடைய எல்லைகளை காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த கோடை காலத்துல பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பள்ளிகளிலே கடந்து போகக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த நோய் தொற்றுக்குள்ளும் வராத அளவிற்காக கோடை காலத்தினாலே வரக்கூடிய அம்மை நோய் போன்ற நோய்கள் பிள்ளைகளுடைய சரீரங்களை பாதிக்காதபடிக்கு கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த கோடை காலத்தினாலே வரக்கூடிய எந்த விதமான தேங்க்யூ மை ஃபாதர் நோய் தொற்றுக்களும் பிள்ளைகளின் சரீரங்களை பாதிக்காதபடி கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். நன்றி
இறங்கும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் நீர் அங்கீகரியும். நாங்கள் வேண்டிக் கொண்டது சொற்பமாயிருந்தாலும் மிகுதியான நன்மைகளை கர்த்தர் தந்து வருகின்ற கோடை காலத்திலே எங்களை குளிர்விக்கும் தேவனாக, எங்களை காப்பாற்றும் தேவனாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கோடை காலத்திற்கு ஒதுங்கும் நல்ல ஒரு நிழலாக எங்கள் தேசங்களை ஆண்டவராக தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லைகளை காப்பாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, நீர் தந்த இந்த நல்ல நாளிலும் கர்த்தராகிய தேவன் எத்தனையோ நன்மையான காரியங்களை, நாங்கள் கேளாத அநேகம் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து, என்றாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களால் இயன்ற அந்த காணிக்கையாகிய பலிகளை தேவனுக்கென்று நாங்கள் படைக்க உம்மை நோக்கி கடந்து வருகிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய், என் கண்களை ஏறெடுப்பே. என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. ஆத்துமாவை காக்கும் என் தேவன், எத்தீங்கும் என்னை அணுகாமல். கொக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. கொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய், என்
கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற அந்த காணிக்கையாகிய பலிகளை தேவ நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். படைத்த உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து அவர்கள் கொடுத்ததை போல கோடி மடங்கு அவர்களை திரும்ப தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆபேலையும் அவருடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதைப் போல எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை எம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுக்குள் பலன் கொடுக்கும்படிக்காகவே உருவாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் விரும்பும் பலன்களை நாம் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான பலன்களை தரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். ஆனாலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமற்றதாய் காணப்படும் எந்த பலன்களையும் கர்த்தராகிய தேவன் ஏற்கக்கூடியவர் அல்ல. ஒருவேளை முள்ளுகளை நாம் மெய்யாகவே நாம் விளைவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அல்லது கசப்பான கனிகளை நாம் விளைவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அல்லது தோட்டத்தை கெடுக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களை நாம் உருவாக்குகிறது உண்டானால், அவைகள் விளைச்சலுக்குரிய பலன்களை கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து பெறுகிறது இல்லை. தேவன் எதிர்பார்க்கும் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற சகல விளைவுகளை நாம் விளைந்து தீர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் நாம் மெய்யாகவே நினைப்பூட்டப்படக்கூடிய ஒரு மக்களாக, தேவ ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு மக்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து வர முடியும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கனிகள் என்கிறது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒன்று. ஆனா நம்ம தேவன் விரும்பக்கூடிய கனியை கொடுக்கிறோமா, அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை நாம் தருகிறோமா, அதுதான் முக்கியம். இந்த பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால், தேவன் எதிர்பார்க்கும் அல்லது தேவன் விருப்பப்படும் பலன்களை தர வேண்டும் என்றால் பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஒருவேளை நம்முடைய செடி என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை யாரும் கேட்பாரற்ற ஒரு இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது உண்டானால், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், அவைகள் மெய்யாகவே மிருகங்களினாலும் பறவைகளினாலும் அந்த காரியங்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஒரு விளைச்சல், நல்ல ஒரு விளைச்சல் வரணும்னு சொன்னா சில காரியங்கள் அந்த நிலத்திற்கு உருவாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அதை பற்றித்தான் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நாம் பலன்களை கொடுக்க வேண்டும். அதிலும் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பூரணமான பலன்களை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலன்களை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். செய்கையின் பலனையும் இழக்கக்கூடாது, பூரணமான பலனையும் நாம் கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டும். இதை ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். நீங்க கேட்டும் கேளாமலும் நிறைய விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தரக்கூடியவராய் விளங்குகின்றார். அதை நாம் அந்த காரியங்களை புரிந்து கொள்கிறோமோ இல்லை, அது 2வது விஷயம். என்றாலும் கூட அவைகளுக்கேற்ற விளைச்சலை நாம் தராது இருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கைக்கு தொலை தூரமாக காணப்படக்கூடிய ஒன்று. நல்ல ஒரு இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு செய்தியின் கூடாக உங்களை நான் அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். கர்த்தராகிய தேவனுக்குள் ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட ஆரம்பித்த பொழுது ஆண்டவராகிய தேவன் பல நன்மைகளை அவருடைய கரங்களிலே தரக்கூடியவராய் விளங்குகின்றார். பலவிதமான உரிமைகள், பலவிதமான சுதந்திர வீதங்கள். இப்ப உதாரணமாக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் என்கிறது எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுதந்திர வீதம். அதை நாம் பயன்படுத்தவும் செய்யலாம், பயன்படுத்தாமல் போகலாம். அதற்கேற்ற பலனை நான் கொடாதிருக்கிறது உண்டானால் தேவராஜ்யம் நம்மை அறியாது. தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்க கேளாம ரட்சிக்கப்படக்கூடிய நேரத்துல, அபிஷேகம் பெறக்கூடிய நேரத்துல பலவிதமான உரிமைகளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கின்றார். சாத்தானின் வல்லமையான காரியங்களை அடக்கி ஆளும் மகா உன்னதமான பலம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சத்துவம். சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான தந்திரங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவின் மேன்மை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். எல்லா விதமான ஞானத்தின் ஆழமான காரியங்களை அறியவும்,
தேவனாகிய கர்த்தருடைய ஆழங்களை அறியவும் தக்கதாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் உரிமையை தந்திருக்கிறார். இந்த உரிமை உங்களுக்கு தெரியாது. இரண்டாவது, இதை நீங்கள் தெரியாது நாம் அந்த காரியங்களை பயன்படுத்தாது இருக்கிறது உண்டானால் அதுக்குரிய பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியாது. உதாரணமாக, உங்களுடைய கரங்கள்ல அந்த ரேஷன் கார்டு கொடுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரேஷன் கார்டுல என்னென்ன விதமான உரிமைகள் நமக்கு உண்டு என்கிறது பற்றி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒவ்வொரு மாதத்திற்கும் இத்தனை கிலோ நீங்க ஜீனி வாங்கலாம், இத்தனை கிலோ அரிசி வாங்கலாம், இத்தனை லிட்டர் நீங்க மண்ணெண்ணெய் வாங்கலாம், இத்தனை விதமான பொருளை வாங்கலாம். அதை நீங்க வாங்கவும் செய்யலாம், வாங்காம போகலாம். அது நம்மை பொறுத்தது. எல்லா விதமான காரியமும் நமக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இது உலகத்திலே ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தாமல் போகிறது உண்டானால் வேற ஒரு மனுஷன் பயன்படுத்துவான். ஆனால் ஆவிக்குரிய உலகத்துல இவைகளை பயன்படுத்தாமல் போனால் அதற்குரிய கணக்கை நாம் கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களின் நிமித்தமாக நீங்களும் நானும் அதற்கேற்ற பலனை தர வேண்டியது அவசியம். ஒரு வரத்தை கர்த்தர் தந்தானா அதுக்குரிய பலன் கொடுக்கணும். ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்தா அதுக்குரிய பலனை நான் கொடுக்க வேண்டும். ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கேற்ற பலனை கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம கொடுக்கணும். ஒரு உரிமையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறது உண்டானால் அதற்குரிய விளைச்சலை நான் விளைந்து காண்பிக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனை பார்க்க முடியும் என்கிற ஒரு உரிமையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறது உண்டானால் ஒரு முறை கூட நான் கர்த்தராகிய தேவனை சந்தியாது இருக்கிறது உண்டானால் அதுக்குரிய கணக்கை நான் கர்த்தரை போய் சொல்லணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பையும் முதல் காரியம் அறிய வேண்டும். அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரும்படி முயற்சியின் மூலமாக கடந்து போகணும். அப்பதான் பூர்ணமான பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு என்னென்ன காரியம் இருக்கு, என்னென்ன எபிலிட்டி இருக்கு எனக்கு தெரியணும். என்னென்ன பலம் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதையெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் என்னுடைய கரங்களிலே தந்தார். இவைகளை எப்படியெல்லாம் நான் பயன்படுத்தினால் தேவன் எதிர்பார்க்கும் விளைச்சலை நான் கர்த்தருக்கு முன்பதாக செய்யக்கூடிய ஒரு மனிதனால் விளங்க முடியும். இவைகளை நான் முதல் காரியம் அறிய வேண்டியது அவசியம். முதல் நீங்க கர்த்தராகிய தேவனை அறியறீங்களோ இல்லையோ, அல்லது ஆவிக்குரிய வட்டாரங்களை அறியீர்களோ இல்லையோ, தேவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் முதல் காரியம் நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். என்னென்ன காரியம்லாம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன உரிமையெல்லாம் கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார், இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் புரிஞ்சுக்கிட்டா தான் அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி அவைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கும் ஒரு மனிதனாக விளங்க முடியும். அப்ப பலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலே முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை பற்றியதான அறிவு, ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வந்தா தான் அவைகளுக்கு ஏற்ற ஓட்டத்தின் மூலமாக கடந்து போக நம்மால் முடியும். சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வேத புத்தகத்துல சில முக்கியமான காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்துல பார்த்துட்டு வரோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே பலன்கள் வராமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி பல விஷயங்கள் நம்ம தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும். கொஞ்சம் நீங்க ஆழமாக கவனிக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் ரொம்ப ஆணித்தரமாக நம்மோடு கூட பேசக்கூடியதாய் விளங்குகிறது. இந்த விஷயத்துக்கு நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதையோடு கூட காணப்பட ஆரம்பிச்சாதான் தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய முழு பலனை பெறக்கூடிய ஒரு மக்களாக, தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கும் ஒரு மக்களாக விளங்க முடியுமே தவிர இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கவனிப்பாரற்ற ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறதையும் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 34வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரம் 25 முதல் 27 வரை இருக்கக்கூடிய வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். 27வது வசனம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பூமி பலனை கொடுக்கணும்னா முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். துஷ்ட மிருகங்களே தேசத்திலிருந்து ஒழிய பண்ணினால் பூமி தன்னுடைய பலனை கொடுக்கும். துஷ்ட மிருகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துஷ்ட மிருகங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க வேண்டியது அவசியம்.
இது வெளியே பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மனுஷனுடைய சுபாவங்களைப் போல காணப்பட ஆரம்பிச்சாலும் நம்முடைய பலன்களை கெடுக்கக்கூடிய பலவிதமான துஷ்ட மிருகங்கள். கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க போகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், எல்லா விதமான நன்மையான காரியங்களை தரப்போகிறேன்னு சொல்லியிருந்தானா என்ன நடந்திருக்கும்? ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையிலே நிலையாக காணப்பட்டிருக்காது. ஏனென்றால் அவர்களை கெடுக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் வந்து அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் பட்சித்து போட ஆரம்பிச்சிருக்கும். கர்த்தர் என்ன காரியத்தை செய்கின்றார்? உங்களை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் முழுவதும் பெற முடியாத அளவிற்காக உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களை முதல் காரியம் நான் ஒழிய பண்ணி பின்பு நான் உங்கள் கரங்களிலே ஆசீர்வாதங்களை தருகின்றேன். துஷ்ட மிருகங்கள் இருந்துச்சு என்ன நடக்கும் பாருங்க. அவைகள் எல்லாம் உங்கள் பலன்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி எறியவும் பீறி போடவும் தக்கதான காரியங்களை உருவாக்கி பலன் இல்லாத ஒரு மனிதனாக நம்முடைய நிலைகளை உருவாக்க ஆரம்பிச்சு. அப்ப முதல் காரியம், தேசத்திலே காணப்படும் துஷ்ட மிருகங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். உன்னத பாட்டின் புஸ்தகத்துல சுலைமித்யா பார்த்து சொல்லுகின்றார், வாரும் என் நேசரே, வயல்வெளிகளில் நாம் போய் கடந்து போவோம், அங்கு காணப்படும் சிறு நரிகளையும் குறி நரிகளையும் நமக்காக நாம் பிடிப்போம். ஏனென்றால் அந்த இடத்திலே காணப்படக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் பூவும் பிஞ்சுமாய் காணப்படுகிறது. இந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் காணப்படுகிறது உண்டானால் பூவையும் பிஞ்சையும் இந்த சிறு நரிகளும் குழி நரிகளும் மெய்யாகவே ஒன்றுமில்லாமல் அழிச்சு போட ஆரம்பிச்சிடும். இனி வசந்த காலம் வரக்கூடிய நாட்கள்ல அல்லது அநேக விதமான விளைவுகள் வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய திராட்சை தோட்டம் பலனற்று போகிறதற்கு காரணம் குழி நரிகளும் சிறு நரிகளும் பிடிக்கப்படாமல் இருக்கிறதான் காரணமாக இருந்து விட ஆரம்பிச்சிடும். ஆகவே இவைகளை நாம் நமக்காக பிடிப்போம் என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நான் மிகுதியாக ஜெபம் பண்றேன், அந்த ஜெபத்தினுடைய முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற முடியும். மணிக்கணக்காக உட்கார்ந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஒரு நாள் முழுவதும் புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஊக்கமான விதமாக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்றாலும் கூட முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவருடைய வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினால ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஏறெடுக்க ஆரம்பித்தால் கூட வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து போயிருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி கடந்து போகின்றார். ஒரு பெரிய நீண்ட ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் போய் செய்யலாம். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக எல்லாரும் நாம் இப்பொழுது லாசருவினுடைய கல்லறைக்கு முன்பதாக எல்லாரும் உலகால் படிட்டு இந்த நாள் முழுவதும் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார். என்ன சொல்லுகின்றார்? பிதாவே, நான் உம்முடையவன் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர், என்னுடைய ஜெபத்தையும் நீர் கேட்பீர் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், லாசரு உயிரோடு கூட எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். வெளியே வந்துட்டார். பெரிய ஜெபத்தை, நீண்ட ஜெபத்தை பண்ணல. கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு வார்த்தை பிதாவுக்கு முன்பதாக அறிவித்த பொழுது அந்த வார்த்தைக்குரிய பலன்களை இயேசு முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சார். காரணம் என்ன? அந்த ஜெபத்தை கெடுக்கக்கூடிய சிறு நரியும் குழி நரியும் அவருடைய வாழ்க்கையில இல்லை. அந்த ஜெபத்தை கெடுக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் அங்கே இல்லை. ஆகவேதான் சொல்லப்படும் எல்லா விதமான ஜெபங்களுக்கும் உரிய மறு உத்தரவுகளை இயேசு கிறிஸ்து உடனுக்குடனே தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை தோற்று போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளே காணப்படும் துஷ்ட மிருகங்கள். இது என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே நான் எவ்வளவு தூரம் பிரயாசப்பட ஆரம்பித்தால் அந்த வயல்ல பலனை பெறும்படிக்காக எத்தனை உரங்களை நான் வாங்கி போடுகிறேன், எத்தனை நீர் பாய்ச்சக்கூடிய காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றேன், எத்தனை விதமான வரப்புகள் யாவற்றை நான் வெட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன், எத்தனை விதமான அநேக விதமான அதாவது அந்த நீர்ச்சத்துகள் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் போடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் பலன் வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அந்த இடத்தை கெடுக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் எத்தனை காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் விளைச்சலில் முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நமக்கு ஒரு சோர்வு வருது அப்படின்னா, ஒரு விஷயத்திற்கு உரிய முழு பலன் வரலன்னா சோர்ந்து போயிடும். ஏதாச்சும் ஒரு காரியத்துல கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், கர்த்தாவே இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு கேட்கிறோம், அதனுடைய பலன் வரவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போக ஆரம்பிச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தராகிய தேவன் கேட்கும் ஒரு தேவனாகவே இருக்கின்றார். கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் என்னென்ன விதமான காரியத்தை கர்த்தரை நோக்கி நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் எல்லாவற்றையும் உற்று கவனித்து கேட்கக்கூடியவர் அவர். என்றாலும் ஏன் என்னுடைய ஜெபங்கள் மறுக்கப்பட ஆரம்பிக்கிறது என்றால், ஜெபத்தினுடைய மகிமையை கெடுக்கக்கூடிய அநேக விதமான துஷ்ட மிருகங்கள் எனக்குள் இருக்கிறது. இதை நான் முதல் காரியம் கண்டு இவைகளை நான் அழிக்கும்படி ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாதான் இவைகளிலே நின்று நான் முழு விளைச்சலை தரக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க முடியும்.
நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே பலன்களை பெற முடியாம எவ்வளவு நாள் நம்ம வந்து ஜெபிச்சிருக்கிறோம் பாருங்க. கர்த்தரை பார்க்கணும்னு எத்தனை பேர் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் பாருங்க. ஏன் ஒரு தடவை கூட பார்க்க முடியல? கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் பாருங்க. ஏன் ஒரு முறை கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல? அநேகம் தரிசனங்களை பார்க்கணும், சொப்பனங்களை பார்க்கணும், ஆவிக்குரிய நன்மைகளை பார்க்கணும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாளில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். உள்ளே காணப்படும் துஷ்ட மிருகங்கள் அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க பலன் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு கரளையான ஒரு வெளியாக காணப்பட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினால் கர்த்தராகிய தேவனுக்கு பலன் இல்லை. பலன் இல்லாத எந்த விதமான விருட்சங்களும் வெட்டுண்டு போகிறதான் அதனுடைய முடிவு. நல்லா யோசிக்க. ஒரு விருட்சத்தை ஒரு மரத்தை ஒரு நாட்டி வைக்கிறான் என்று சொன்னால் பலன் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்துல என்ன போட்டு பாருங்க, இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், ஒருவேளை பலன் கொடுக்கவில்லை என்றால் இந்த மரத்தை நாம் வெட்டி போடுவோம் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்துல வாசிக்கும். பலன் இல்லைன்னு சொன்னா உங்களால் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தராகிய தேவன் உங்களை இனி பயன்படுத்த மாட்டார். தேவனுடைய பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்களும் நானும் மிகுதியான பலன்களை கொடுக்க வேண்டியது அவசியம். துஷ்ட மிருகங்கள் ஒளிய பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் முழு விளைவுகளை உங்களாலும் என்னாலும் தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும். சரி, நமக்குள் காணப்படக்கூடிய துஷ்ட மிருகங்கள் என்றால் என்ன? துஷ்ட மிருகங்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். துஷ்ட மிருகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனாலே என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள் வேத புஸ்தகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. முதல் காரியத்தை பாருங்க. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவது. துஷ்ட மிருகங்கள் எங்க இருக்கும், எங்க வரும், எந்த பகுதியிலே வந்து துஷ்ட மிருகங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாய் காணப்படும் என்று பாருங்கள். வேதம் என்ன வார்த்தையை சொல்லுகிறது? செப்பனியா 2வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்த நகரம் எதுவே? இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டதோ? அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவார். முதல் காரியம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த இடத்தில் இந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள் காணப்படும் அப்படின்னா அந்த நிலம் பயன்படுத்தப்படாத பாழ் நிலமா இருக்கிறது உண்டானால், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்கள் பயன்படுத்தப்படலாம், அந்த பாழா போயிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருபை பயன்படுத்தப்படலாம், அந்த பாழா போயிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகம் பயன்படுத்தப்படவில்லை என்றால் பாழா போயிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய எந்த நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாது இருக்கிறது உண்டான அவைகள் நாம் பாழாய் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பலவிதமான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பித்தார். பாடல் எழுதக்கூடிய தாளந்து, இசைகளை வாசிக்கக்கூடிய தாளந்து, ஆண்டவருடைய நாமத்தினாலே வேத வசனத்திலே அநேகம் ஆழ்ந்த சத்தியங்களை பேசக்கூடிய தாளந்து, இன்னும் அநேக விதமான மக்களுக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய தாளந்து, இன்னும் ஏராளமான காரியங்களை தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தாளந்து, ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை பக்குவமாய் கரெக்டாய் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தாளந்து என்று பலவிதமான பொறுப்புகளை பலவிதமான தாளந்துகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருந்தார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எங்க போயிடுச்சுன்னா அவைகள் பயன்படுத்தப்படாமல் போக ஆரம்பிச்சதுனால, அவைகள் எல்லாம் பாழாய் போக ஆரம்பித்ததினால் அந்த இடத்திலே மிருகங்கள் வந்து தாவரிக்கக்கூடியதாய் விளங்கிற்று. மிருகம் வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் பயன்படுத்தப்படாத பல விதமான பகுதிகள். என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல காரியங்களை நான் பயன்படுத்தாமல் போகிறது உண்டானால் அந்த இடத்தை கெடுக்கும்படிக்காக மிருக ஜீவன்கள் வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எல்லா விஷயத்தையும் நீங்களும் நானும் தடையில்லாமல் பயன்படுத்த வேண்டியது அவசியம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உங்களுடைய அதாவது சாது சுந்தர் சிங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கர்த்தருடைய மனிதன் ஒரு முறை தீபத் பகுதியிலே ஊழியத்திற்காக கடந்து போகக்கூடிய அந்த நாள்ல ஒரு அநேகம் விதமான அங்கு காணப்படக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய ஏராளமான தேவனை அறியாத மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது அவருடைய பணி. அங்க வந்து நிறைய ஜனங்கள் தங்களுடைய உற்றார் உறவின மக்கள் யாவரையும் விட்டு வந்து அங்க வந்து தவம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சியோடு கூட கடந்து போக ஆரம்பித்திருந்தார். ஒரு துறவி ஒருவர் வந்து தூரத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்துல அவருக்காக ஜெபத்தோடு கூட இந்த சாது சுந்தர் சிங் கடந்து போகிறார். அவர் மேல இருந்து பாக்குறாரு, சாது சுந்தர் சிங் மேல இருந்து பாக்குறாரு. கீழே இருக்கக்கூடிய அந்த துறவி வந்து தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறத அவருடைய கண்கள் பார்த்தது.
அதாவது அந்த அந்த துறையினுடைய பேக் சைடை தான் பார்க்குறாரு. அவருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை கண்ட மாத்திரத்தில் அவர் யோசிச்சாரு, ஏராளமான பக்தர்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க போல இருக்கிறது, அவங்களெல்லாம் வந்து கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் போல இருக்கிறது. சரி, அந்த அந்த கூட்டம்லாம் முடிட்டு பின்பு நாம் அந்த தோர்வையை சென்று பார்க்கலாம் என்று சொல்லி யோசித்து அந்த மனிதன் காத்திருக்க ஆரம்பித்தார். சாது சுந்தர்சி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அவருடைய கரங்கள் மெய்யாகவே தாழ்ந்த பாடு இல்லை. ரொம்ப நேரம் கரங்களை உயர்த்திக் கொண்டே இருக்கிற, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன வந்த பக்தர்கள் 5 மணி நேரம், நமக்கு 3 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட நம்ம நெளிய ஆரம்பிச்சிருவோம். 5 மணி நேரம் இவர் இருக்கக்கூடிய நேரத்தில் 5 மணி நேரம் ஜனம் உட்கார்ந்து இருக்கிறாங்களே என்று சொல்லி அங்கு சாதுவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். சரி, நம்ம கீழே இறங்கி தான் போகலாம் என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் கூட முன்னாலே இல்லை. என்றாலும் கூட அவருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டதாக இருக்கிற அவருடைய கண்கள் பார்த்து இந்த துறவியை சந்தித்த சாது சுந்தர் சிங் அவரை பார்த்து கேட்டாரு, நீங்க அதாவது உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? மேல இருந்து பார்த்த பொழுது உங்களை சந்திக்க நிறைய சீஷர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லி நான் யோசித்தேன். அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காக நீங்க வந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தீர்கள் என்று சொல்லி நான் யோசித்திருந்தேன். என்றாலும் கூட வந்து பார்த்த பொழுதுதான் ஒருவர் கூட இல்லை. என்றாலும் உங்களுடைய கரங்களை நீங்கள் கீழே போடாமல் உயர்த்திருக்கிறதுடைய காரணம் என்ன? அந்த மனிதன் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் அதாவது அந்த கடவுளை தேடுகிறதற்கு முன்பதாக இந்த கரத்தினால், அதாவது அவருடைய வலது கையை வச்சுக்கோங்களேன், இந்த கரத்தினால நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் கெடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். அதனால நான் எனக்கே ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கரத்தை நான் இனி இயங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கரத்தை அப்படி உயர்த்தியே வைக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் முழுசு கரங்களை உயர்த்திருக்கக்கூடிய நேரத்துல கையெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது. 1 நாள், 2 நாள், 3 நாள், கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த கரம் அப்படியே மரத்து போய் நின்றே போய்விட்டு இயக்கமே இல்லாமல் போயிடுச்சு. யோசிங்க, ஒரு காரியம் இயங்காது இருக்கிறது உண்டானால் அது கடைசி வரைக்கும் செயல்படாமலே போக ஆரம்பிச்சு. எந்தெந்த ஆவிக்குரிய விஷயத்தை நீங்க ஏற்காம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிஞ்சு போக ஆரம்பிச்சு. எப்படி ஒரு மனுஷனுடைய கரங்கள் இயக்கமில்லாமல் போகிறதுக்கு அவைகளை அந்த மனிதன் செயல்படுத்தாமல் இருக்க ஆரம்பித்ததுனால அந்த கரத்திற்கு வேலையே தர முடியாமல் போக ஆரம்பித்ததோ அதே மாதிரி தான் ஆவிக்குரிய தன்மைகளும் கூட. தேவன் பலவிதமான ஆவிக்குரிய உணர்வுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றார். இந்த உணர்வுகளை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சாதான் ஒருவேளை கர்த்தராக தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமாக உணர்வு இருக்கலாம். ஒருவேளை கர்த்தராக தேவனை கனப்படுத்தக்கூடிய உணர்வா இருக்கலாம். ஒருவேளை கர்த்தராக தேவனுக்கு எல்லா விதமான பணிகளையும் தலையாய நாம் செய்யக்கூடிய ஒரு உணர்வாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். கர்த்தருக்கு முதன்மையான விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இதுல எந்த உணர்வை ஆண்டவராக தேவன் தந்திருந்தாலும் அல்ல எல்லா விதமான உணர்வுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த உணர்வுகளை நாள்தோறும் பயன்படுத்துங்கள். இந்த உணர்வுல ஒண்ணு நீங்க பயன்படுத்தாம போயிட்டா கூட இவைகள் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே செயலே படாமல் போயிடும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எந்தெந்த ஆவிக்குரிய உணர்வுகளை நீங்கள் செயல்படுத்தாமல் போக ஆரம்பிச்சீங்களோ அந்தந்த இடங்களிலே மிருகங்கள் வந்து வாசம் பண்ண துவங்க ஆரம்பிச்சு. அந்தந்த இடத்திலே பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே வராது. ஆண்டவராக தேவன் விரும்பக்கூடிய பலன்களுக்குரிய காரியங்கள் வர முடியாமல் போகிறதுக்கு காரணம் பாழாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலமாய் என்னுடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பிக்கிறது. பயன்படுத்தப்படாது இருக்கக்கூடிய அநேகம் பகுதிகளை நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய தன்மைகளிலே ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தன்மைகளை தந்திருக்கிறார். உங்களை பத்தி தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் பலவிதமான விஷயங்களை கர்த்தராக தேவன் தந்து வைத்திருக்கின்றார். நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஊழியர்கள் அதான் என்கிட்ட வந்து பேசும்போது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஆண்டவராக தேவனுக்குள் இந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுவேன் என்று சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை. நான் கர்த்தராக தேவனை அறிகிறதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். என்னை யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். ஒரு 4 பேருக்கு முன்பதாக போய் நின்று பேசக்கூடிய அது ஒரு பலம் கூட என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. மக்களை பார்க்கும் பொழுது என்னை அறியாத ஒரு அச்ச உணர்வு, ஒரு நடுக்கம். ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக நான் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறேன் என்றால் எனக்குள் இத்தனை விதமான வல்லமையை கர்த்தராக தேவன் ஏற்கனவே தந்திருக்கிறார் என்கிறதை நான் அறியாமல் போயிருக்க ஆரம்பிச்சேன். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறார். இவைகளை நீங்கள் முதல் காரியம் அறிய ஆரம்பிச்சாலே, அவைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாலே தேவன் எதிர்பார்க்கும் பலன்களை கொடுக்கும் மக்களாக விளங்க முடியும். அப்ப பலன் கொடுக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்? பல இடங்களை நீங்களும் நானும் பாழாய் வைத்திருக்க ஆரம்பிக்கும். பாழ் நிலங்கள்ல மிருகங்கள் வந்து தங்கி இருக்கிறதையும் அவைகள் பலன்கள் எல்லாவற்றையும் மிதித்து போடுகிறதையும் நசுக்கி போடுகிறதையும் பலன்கள் யாவற்றையும் தின்று போடுகிறதுமான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். மிருகங்களை யார் வளர்க்குறாங்கன்னு சொன்னா வேற யாரும் கொண்டு வந்து வளர்க்கல, நானே பல இடங்களை நான் பயன்படுத்தாமல் போக ஆரம்பிக்கிறதுனால அநேகம் விதமான மிருகங்களுக்குரிய தாவரமாய் என் ஆவிக்குரிய நிலை மாற்றத்தின் மூடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். ஜென்ம சுபாவம் ஏன் வந்துச்சு? ஆவிக்குரிய நிலைகளை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா ஜென்ம சுபாவம்லாம் முற்றிலும் அழிஞ்சு போயிடும். மிருகங்கள்லாம் செத்து போயிடும்.
ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நான் உணர்வில்லாமல், நான் அவைகளை பற்றி அறிவில்லாமல் பயன்படுத்தாமல் போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகளை மெய்யாகவே பாழிடமாக நான் வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளுடைய முழு பலனை இழந்து போகும் மனிதனாக நான் விளங்க ஆரம்பிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள் கொடுக்கப்படக்கூடிய தாளந்துகளை முதல் காரியம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். என் கையில கர்த்தர் என்னென்ன காரியத்தை தந்திருக்க, என்னென்ன பொறுப்பை தந்திருக்கிறார், இவைகளை நான் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய முடியும், இந்த வழியில அந்த வழியில அந்த வழியில எப்படியாச்சும் இந்த ஒரு காரியத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவைகளுக்குரிய ஓட்டத்திலே கடந்து போனால் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மைகளிலே ஒரு விஷயத்தை நீங்கள் பாழாக விட்டு விடாமல் பயன்படுத்தும் ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பித்தால் மிருகங்களுடைய தொல்லைகளிலே நின்று நீங்கள் மெய்யாகவே காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப நம்ம முதல் காரியம் என்னை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்தெந்த இடம் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படாத இடமாய் இருக்கிறது. எனக்கு ஆண்டவராகிய தேவன் பாடல் பாடக்கூடிய தாளந்து கொடுத்திருப்பார், எனக்கு இசை வாசிக்கக்கூடிய தாளந்து கொடுத்திருப்பார், எனக்கு அநேக விதமான மக்களை குறித்து அவங்களுடைய ஆவிக்குரிய ஆழமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தாளந்து கொடுப்பார். இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தாம அவைகள் எல்லாவற்றையும் மட்டாக வைத்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். அவைகளை பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் எவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தாது இருக்கிறது உண்டோ அவைகளை ஆக்கிரமிக்கும்படிக்காக மிருகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கெட்டுப்போகப்படக்கூடிய அநேகம் சுபாவங்கள் அவைகளின் மேல் வந்து அவைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும், மனுஷன் மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சிருஷ்டிகளையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா அவைகள் ஆண்டவராகிய தேவன் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை முழு வடிவிலே செய்து கொண்டே வருகிறத நீங்க பார்க்க முடியும். சூரியனை எடுத்து பாருங்களேன். சூரியன் தன்னுடைய வேலையிலே ஒரு காரியத்திலும் சோர்ந்து போகாமல், அரைகுறையான பணிகளை செயல்படுத்த ஆரம்பிக்காமல், அது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் தனக்கு தந்திருக்கக்கூடிய பணிகளின் முழுமை அப்படியே செய்து முடிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களையும் பாருங்க, எல்லா விதமான கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகளை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறார். இரவை ஆளுகை செய்கிறதுக்காக அநேக விதமான நட்சத்திரங்களையும் சந்திரனையும், பகலை ஆளுகை செய்கிறதற்காக சூரியனையும், மக்களுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறதற்காக சூரியனையும், சூரிய ஒளியினால் அநேக விதமான விஷ ஜந்துக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற காரியங்களையும் கர்த்தராக தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த வேலையை சூரியன் எப்படி செய்து பாருங்க. ஆனால் தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய வேலையை பற்றி நாம் என்ன விதமான பொறுப்பை நாம் பேச போகிறோம் என்று யோசிப்பார். எந்தெந்த காரியங்களிலே தேவன் பொறுப்புகளை தந்தாரோ அது தன்னுடைய காரியங்களை நேர்த்தியாக இயங்கிக் கொண்டே வர ஆரம்பிக்கிறது. ஆனால் இயங்காது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தா நம்ம தான். கர்த்தர் என்னுடைய கரங்களிலே என்ன பொறுப்பை தந்திருக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. அவைகளின் ஊடாக நான் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகாது இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை நான் பாழாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு பொருளை பயன்படுத்தாம போயிட்டோம்னா அது ஒன்றுமில்லாமல் கெட்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வரமாகட்டும், ஆவிக்குரிய கிருபையாகட்டும், ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய உரிமையாகட்டும், இவைகளிலே ஒன்றையாகலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயனாக்காமல் இருக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாம் கெட்டு போய் தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மன்னாவை பயன்படுத்தணும் கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். மன்னா எல்லா விதமான மக்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய மன்னா, அந்தந்த நாளுக்குரிய மன்னாவை கர்த்தராகிய தேவன் தந்தார். அந்த ஓய்வு நாளுக்கு மட்டும் 2 நாளைக்குரிய மன்னாவை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு தந்ததுனால அந்த ஜனங்கள் அவர்கள் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளில் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்பதற்காக கர்த்தருடைய கோபம் அவர்களில் மூண்டது. என்ன காரியத்தை செஞ்சாங்க? அன்றைக்குரிய மன்னா போக மீதியான மன்னாவை வச்சாங்க. அடுத்த நாளிலே அந்த மன்னா புழு பிடித்து போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சது. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உபயோகப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய எந்த காரியங்களும் மெய்யாகவே பூஞ்சை பிடிக்கக்கூடியதாக அல்லது புழு பிடிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சது. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தாமல் இருக்கிறது உண்டானால் மிருகங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெருத்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 49வது அதிகாரம் 6 முதல் 13வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுங்க. சங்கீதம் அல்ல 49வது அதிகாரம் 6 முதல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. இரண்டாவது விஷயமாக, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற 7வது வசனம், ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி 8வது வசனம், எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது,
அது ஒருபோதும் முடியாது. 10வது வசனம், ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலர்களும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். 11வது வசனம், தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். 12வது வசனம், ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். 13வது வசனம், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம், ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்ளுகிறார்கள். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, உலகத்திலே காணப்படும் எல்லா காரியங்களும் மாயை என்கிறது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு உண்மை. எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன ஒரு காரியம்னா, உலகத்துல என்ன ஆஸ்தியை நீங்கள் சேர்க்க ஆரம்பித்தாலும் இவைகள் மறு உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியத்தையும் தரப்போகிறது இல்லை. என்ன நன்மை நீங்க சேர்க்க ஆரம்பிச்சாலும், எத்தனை புகழை நாம் சவதரிக்க ஆரம்பித்தாலும், எத்தனை பொருளை நாம் ஈட்டக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும், நாம் மறு உலகத்திலே இவைகளை நிமித்தமாக எந்த விதமான மாற்றங்களையும் நாம் மறு உலகத்திலே செய்ய முடியாது. இது எல்லா ஜனங்களும் ஆவிக்குரிய மக்களால் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. என்றாலும் கூட ஆவிக்குரிய மக்கள் எதற்காக முக்கியத்துவப்படுத்தி எதற்காக அதிகம் உழைக்கிறாங்கன்னு பாருங்க, எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஆவிக்குரிய விஷயத்திற்கு அநேகமான முக்கியமான நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உலக பிரகாரமான காரியங்களுக்கு தன்னுடைய முழு அந்த பலனை அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இது தெரியும், உங்களுக்கு தெரியும். இவைகள் எல்லாம் எந்த விதமான மாற்றத்தையும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தராது என்று தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானமற்ற ஒரு வாழ்க்கை. எனக்கு தெரிந்தாலும் அந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். இவைகளினால் எந்த விதமான மாற்றமும் ஆவிக்குரிய மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில வராது. உலகத்துல கடினமாக நான் எல்லா விதமான எஜமானங்களுக்கு முன்பதாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்காக நான் எத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், அதுல அந்த வசனத்துல என்ன விதமான வார்த்தையை அவர் சொல்றாரு பாருங்களேன். அதாவது அந்த 10வது வசனத்துல பாருங்க, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலர்களும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை பார்க்கிறாங்க. 11வது வசனம், தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். நீங்க யோசிச்சு பாருங்க, நித்தியமா நம்ம கட்டக்கூடிய வீடு இருக்குமா? நம்ம வச்சிருக்கக்கூடிய வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமையா இருக்குமா? அவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை போல அந்த ஜனங்கள் செய்து தங்களுக்கு தாங்களே தாங்கள் செய்யக்கூடிய கிரியைகளை மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறார். இதத்தை ஆண்டவராக தேவன் சொல்கிறார், இதுதான் அவருடைய பைத்தியம் என்கிறதை கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். உலகத்துக்காக ஓடுறப்பா, இந்த உலகத்திலே நீ சேர்க்கக்கூடிய எந்த விதமான காரியம் மறு உலகத்துல ஒரு மாற்றத்தையும் தராது. உலகத்திலே படக்கூடிய பிரயாசம், உலகத்திற்காக வடிக்கக்கூடிய கண்ணீர், உலகத்திற்காக ஓடக்கூடிய ஓட்டங்கள், உலகத்திலே நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் மறு உலகத்திலே ஒரு மாற்றத்தையும் தராது. என்றாலும் கூட பைத்தியமா என் ஜனங்கள் உலகத்தின் பின்னால் ஓடுறாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார், அதான் அவங்க பைத்தியம். அவர்கள் பைத்தியக்காரனுக்கு அதாவது ஏற்ற வண்ணமாக அவருடைய ஓட்டம் காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இவர்கள் எல்லாரையும் ஆண்டவராக தேவன் என்ன சொல்லுகின்றார்? அழிந்து போகக்கூடிய மிருகங்களுக்கு சமானமாக இருக்க ஆரம்பிக்கிறார். மிருகம் என்கிறது எதை குறித்து ஆண்டவராக தேவனால் சொல்லப்படுகிறது? ஞானமற்ற ஒரு வாழ்க்கை. எது ஞானமற்ற ஒரு வாழ்க்கை? எது என்னுடைய வாழ்க்கையிலே நித்தியம் என்கிறதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஞானமற்ற ஒரு தன்மை. நித்தியமான காரியத்திற்காக நான் என்ன விஷயத்தை நான் சேர்க்கிறேன்? நித்தியமான காரியத்திற்காக எதற்காக நான் மெய்யாகவே ஓட ஆரம்பிக்கிறேன்? அநித்தியமான காரியத்திற்காக நாள்தோறும் நான் செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன். காலங்கள் தோறும் விடியற் காலம் 5 மணிக்கு எழுந்து போக வேண்டாம், 5 மணிக்கு போய் நிற்கிறேன். 6 மணிக்கு போக வேண்டுமா, 6 மணிக்கு போய் நின்று அந்த அநித்தியமான உலகத்துக்குரிய வேலைக்காக நான் செயல்பட ஆரம்பிக்கின்றேன். ஆவிக்குரிய விஷயம் என்று சொன்னால் நித்தியமான காரியத்திற்கு நான் அநேகம் சாக்குப்போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுதான் அவருடைய பைத்தியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எது பைத்தியம்? எது ஞானமற்ற ஒரு வாழ்க்கை? ஆண்டவராகிய தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்தா அதனுடைய பலனாகிய விளைச்சலாகிய மறு உலக வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையாக மாற்றப்படும். இது அந்த மனுஷன் தெரிய ஆரம்பிச்சிருந்தாலும், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய தேவனுடைய ஆவி நிறைவை பெற்றிருக்கக்கூடிய அந்த மனிதனும் பைத்தியக்காரத்தனமாய் உலகத்தின் பின்பதாக ஓட ஆரம்பிக்கிறது உண்டானார். ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் ஸ்தானத்தை விட்டு தேவனாகிய கர்த்தருக்கு 2வது 3வது ஸ்தானத்தை கொடுத்து உலகத்திற்காக அவன் ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ பார்வையில் அவன் பைத்தியவானாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். ஞானமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மிருகத்திற்கு சமானமாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப என்னுடைய ஆவிக்குரிய பலனை அளிக்கக்கூடிய மிருகம் எங்கே இருக்கிறது? ஞானமற்ற என்னுடைய வாழ்க்கை. நான் எதுக்காக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன்? எதை நோக்கி என்னுடைய பயணம் காணப்பட ஆரம்பிக்கிறது? எதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? எது என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவமான பங்கு வகிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். வாயில சொல்லலாம், நான் கர்த்தராகிய தேவனை தான் அதிகமா நான் நேசிக்கிறேன், கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய இல்லை.
வாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஒரு புறமாய் இருந்தாலும் உண்மையிலே எதற்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் ஞானமற்ற ஒரு மிருகத்திற்கு சமானமான மக்களாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கும். அப்ப என் பலனை கெடுக்கிறது என்ன அப்படின்னா, ஞானமற்ற என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய பலத்தை பலவீனப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்க, எது என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம். இந்த உலகத்திலே பார்க்கிறவைகள் எல்லாம் நித்தியமானவைகள் அல்ல, அனித்தியமானவைகள். இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயம் ஒரு நாளில் என்னுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போய், இப்ப நான் அநேக விதமான, அதாவது இந்த மரித்து போன மக்களுடைய வீட்டுக்குள்ள கடந்து போகக்கூடிய நேரத்துல அவங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த அருமையான சகோதரன் பார்த்து பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சார், பார்த்து பார்த்து வீடு கட்ட ஆரம்பிச்சார். எனக்கு இந்த வீடு, என்னுடைய மனைவிக்கு அந்த வீடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வீடு, என்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ஒரு காரியம் பார்த்து பார்த்து கட்டி, எல்லா காரியத்தையும் பார்த்து கட்டி ஒரு நாள் கூட அந்த வீட்டுக்குள்ளாக குடியிருக்காம மரித்து போய்விட்டார். இனி அந்த கட்டப்பட்ட வீட்டினால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அந்த காலங்கள் தோறும் அதற்காக அவர் உழைத்து 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 நிறைய காரியங்களின் ஊடாக கடந்து போய் வீட்டை கட்டி முடித்து வீட்டுக்குள்ளாக உள்ளே போக முடியாமல் போக என்ன பிரயோஜனம்? அப்ப வேதத்திலே ஆண்டவராக தேவன் சொல்கிறார், எதற்காக நான் பாடுபட வேண்டும் என்றால் இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக அல்ல, மறுமைக்குரிய காரியத்திற்காக பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேத புத்தகத்துல பார்க்க முடியும். அப்ப மிருகம் என்கிறது எதை பொறுத்து ஆண்டவராக தேவனால் அறிவுறுத்தப்படுகிறதுனா, ஞானமற்ற அநேக விதமான பகுதிகள். எதற்காக நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன், எதற்காக நான் வேதனைப்பட ஆரம்பிக்கிறேன், எதற்காக நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், இது இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. இல்லை இல்லை, கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டுருக்கு, ஒருவேளை உலகம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழலாம், உலகத்துல பணம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழலாம், உலகத்துல மக்கள் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழலாம், உலகத்துல சொந்த பந்தங்கள் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் உலகத்திலே கர்த்தராக தேவன் இல்லாமல் ஒரு வினாடி கூட உங்களால் என்னாலும் வாழ முடியாது. உலகத்துல மட்டுமல்ல, மறு உலகத்திலும் அவர்தான் உங்களோடு கூட வர வேண்டும். இந்த உலகத்தோடு கூட ஆண்டவராக தேவனுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் நின்று போகிறது இல்லை. இனிதான் கர்த்தராக தேவனோடு கூட நீங்களும் நானும் மெய்யாகவே உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த அனந்த பாக்கியத்தை கர்த்தராக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்குரிய பொக்கிஷத்தை சேர்க்கிறதா ஞானமான ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்துல நான் எதற்காக பிரயாசப்படுகிறேன் பாருங்க, எதற்காக நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு பாருங்க. நான் உலகத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டானால் நான் ஒரு மிருகத்திற்கு சமானமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறேன். பைத்தியக்காரன் ஒரு மனுஷனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். ஆவிக்குரிய மக்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, உலக மக்கள் நம்மளை ஞானி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிக்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் பைத்தியக்காரர்களாக எண்ணப்படுகிறது மேன்மை. பைத்தியக்காரர் தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்களையும் துறந்து ஆண்டவராகிய தேவனுக்கென்று பொக்கிஷங்களை சேர்க்கும்படிக்காக எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்பட ஆரம்பிக்கிறானோ அவன்தான் முழு பலனை தரக்கூடியவனாய், மிருகங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இடமளியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பான் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேத புத்தகத்துல மற்றும் ஒரு வார்த்தை இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தீத்துவின் புத்தகத்துல 1வது அதிகாரம் அதுல 11 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுங்க. தீத்துவின் புத்தகம் 1வது அதிகாரம் 11 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கிற கேளுங்க, அது என்ன சொல்லுது பாருங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். 12வது வசனம். கிரேத்தா தீவான், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்களுடைய தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். 13வது வசனம். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது, இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்காமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளு. மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா வேத புத்தகத்துல யாரை மிருகங்கள் அப்படின்னு கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் என்றால், மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் மிருக சுபாவம் ஒழுக்கக்கூடிய ஒரு மக்கள். என்னால் ஒருவன் இடருண்டு போகிறது உண்டானால் நான் கர்த்தருடைய பார்வையிலே மிருகமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறேன். எனக்கு முழு பலன் வராது, என்னுடைய வாழ்க்கையில வராது. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இடரல் வருகிறது அவசியம்தான், ஆனால் அது எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்திலே பிறவாதிருக்கிறது நலமாய் இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஒருவேளை அவன் இந்த உலகத்திலே பிறக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்துகிறது, அது அவனுக்கு நலமாய் இருக்கும்.
அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? யாருக்கும் இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கையாக நான் இடரலை தரக்கூடியவனாய் விளங்குகிறது உண்டானால் மிருகத்தை போலவே மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறேன். இந்த கிரேத்தா தீவாரை பற்றி கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுவாங்க? ஓயா பொய்யர், அவர்கள் மெய்யாகவே மிருகத்திற்கு சமானமாய் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறாங்க. அநேக விதமான மக்களுடைய விசுவாசங்களை கெட்டுப்போகப்படக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய கிரேத்தா தீவிலே காணப்படக்கூடிய ஜனங்கள் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு இடரலை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. பொய் பேசக்கூடாது நான் சொல்லிட்டு நானே பொய்யை பேசுகிறது உண்டானால், திருடாதே என்று சொல்லிவிட்டு நானே திருட ஆரம்பிக்கிறது உண்டானால், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் தனியறையிலே போய் உட்கார்ந்து கொண்டு ஊக்கமாய் ஜெபிக்காமல் தூக்கமாய் இருக்கிறது உண்டானால், தேவ பார்வையிலே நான் ஒரு பொய்யனாய் விளங்குகின்றேன். எதை நான் சொல்கிறேன் அதை நான் செஞ்சு காமிக்கணும். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்றால், மற்றவர்களை நான் வஞ்சிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் உயர்த்தி காண்பிக்கிறதுனால் எல்லா மக்களையும் இடர பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு மிருகத்துக்கு சமானமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறேன். மிருகம்னா என்ன விதமான காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார் என்றால், யார் யாருடைய வாழ்க்கை மற்றவனுக்கு இடரல் உண்டாக்கக்கூடியதாக விளங்குகிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே மிருகத்திற்கு சமானமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கும். இந்த மிருகம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் விளைச்சல்கள், பலன்கள், முழு பலன்கள் ஒரு நாளும் உருவாக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை குறித்து இடரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. நாம் பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களுக்கு இடரலாய் காணப்படுகிறதா? நாம் பார்க்கக்கூடிய பார்வை மற்றவர்களுக்கு இடரலாய் காணப்படுகிறதா? நாம் வரக்கூடிய நோக்கம் மற்றவர்களுக்கு இடரலாய் காணப்படாது. யாராகிலும் ஒருவனுக்கு என்னுடைய காரியம் இடரலாய் இருக்கிறது உண்டான வசனத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நான் மாம்சம் புசிக்கிறது என் சகோதரனுக்கு இடரலாய் இருக்கிறது உண்டானால், அவர் சாப்பிடாரு, அவர்தான் சாப்பிடாரு, சாப்பிடக்கூடிய அவருக்கு இன்னைக்கு அதாவது இது மட்டனோ சிக்கனோ சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நான் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு என் சகோதரனுக்கு இடரலாய் இருக்கிறது உண்டானால் என் சகோதரன் நிமித்தம் நான் இனி மாம்சம் புசியாதிருப்பேனாக. அப்படின்னா நேரத்தம் இடரல் உருவாக்காதிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. என்னுடைய அவயவங்களில் ஏதாகிலும் ஒன்று இடரல் உருவாக்குகிறது உண்டான வசனத்தில் என்ன போட்டுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறதற்கு உன்னுடைய வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் வசனத்தில் என்ன போட்டுக்கு, அதை தரித்து போற்று, வெட்டி போற்று. இடரல் உருவாக்கக்கூடிய அந்த தன்மைகள் எங்கெங்கெல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அவைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதி இன்றைக்கு வரைக்கும் மற்றவனுக்கு இடரலை தரக்கூடியதாக காணப்பட எதை பார்க்கக்கூடிய ஜனங்கள், என்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளை பார்க்கக்கூடிய மக்கள், அவர்கள் ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைய முடியாமல் இடரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய எந்த பகுதியை பார்க்கக்கூடிய ஜனங்கள் இடறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நீ மற்றவனுக்கு முன் மாதிரியாக சாட்சி உள்ளவனாக உன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி இந்த மாதிரி சாட்சியத்தை ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெயர் கர்த்தராகிய தேவனுடைய பார்வையிலே அவர் ஒரு மிருகமாகவே காணப்பட ஆரம்பிக்கிறார். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், அவர்கள் துஷ்ட மிருகங்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்கள் அநேக மக்களை இடர பண்ணக்கூடிய வார்த்தைகளை உருவாக்கக்கூடியவர்களா, யூதருடைய கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் எல்லா ஜனங்களுக்கு போய் சொல்லுவாங்க. யூதருடைய கட்டுக்கதைகள் யாவற்றையும் மற்ற மக்களுக்கு முன்பதாக அறிவித்து கர்த்தராகிய தேவனுடைய மந்தையிலே காணப்படக்கூடிய மக்களை இடர பண்ணி தேவனை விட்டு திசை திருப்பக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் கிரேத்தா தீவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நான் இடரலை உருவாக்குகிறேனோ நான் ஒரு மிருகத்துக்கு சமானம். என்னுடைய வாழ்க்கையில முழு பலன் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையின் மூலம் பெற முடிகிறது இல்லை. அப்ப என்னுடைய வாழ்க்கை பலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த பகுதி மற்றவனுக்கு இடரலாய் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மறைவிலே செய்யப்படக்கூடிய பாவங்கள், மறைவிலே யோசிக்கப்படக்கூடிய யோசனைகள், மறைவிலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான குற்றங்கள் வெளியே பார்க்கும்போது யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கர்த்தர் இவன் மற்றவனுக்கு முன்பதாக நன்மையான காரியங்களை பற்றி பேசுகிறார். ஆனால் உள்ளத்திலேயோ பஞ்சிக்கக்கூடிய ஒரு ஓநாயை போல் அவன் காணப்பட ஆரம்பிக்கின்றான். பட்சிக்கக்கூடிய ஒரு நெருப்பை போல காணப்பட ஆரம்பிக்கிறான். வாயளவிலே மற்றவனுக்கு ஆசீர்வாதங்களை சொல்லக்கூடிய அவனுடைய மனம் ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய அநேகம் பாழ்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலத்திற்கு சமானமாய் காணப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் யாரெல்லாம் இடருண்டு போக ஆரம்பிக்கிறார்களோ நான் மிருகத்தை போல எந்த பலனையும் கொடுக்க முடியாத ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுவேன். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய செய்தி நிறைவு பண்றேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 35வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 35வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அங்கே சிங்கம் இருப்பதில்லை,
துஷ்ட மிருகங்கள் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். 10வது வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எங்க மிருகம் வராதா? கர்த்தருடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ மிருகம் அங்க வராது. கர்த்தருடைய ஆளுமை எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில எந்தெந்த இடத்தில் கர்த்தராகிய தேவனை ஆளுமைக்கு நான் அனுமதியாது இருக்கிறது உண்டானால் மிருகம் உள்ள வந்துடும். சிங்கம் வந்துடும், மிருகம் வந்துடும், அநேக விதமான காரியங்கள், பலன் கொடுக்க முடியாத நிறைய விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிச்சு. இப்ப கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய கர்த்தர் நமக்கு சொல்கிறார், நீ முழு பலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிலைகளும் என்னுடைய ஆளுமைக்கு கீழாக வர வேண்டியது அவசியம். உன்னுடைய நினைவுகள் ஆண்டவராக தேவனுடைய விருப்பமாக காணப்படக்கூடாது. தேவனுடைய நினைவுகளே உன் விருப்பமாய் காணப்படும். தேவனே உன்னை ஆளுகை செய்யும் ஒரு தேவனாக. இயேசு வாழ்ந்த வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு ஓமையாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. இயேசு வாழ்ந்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்று சொல்கிறதை காட்டிலும் இயேசுவின் உருவத்திலே பிதாவாகிய தேவனே வாழ்ந்தார் என்பதை பற்றி நீங்களும் நானும் பேச முடியும். ஏன் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை தவிர்த்து இயேசு தன்னுடைய மனம் போன எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில செய்யவே இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதை காட்டிலும் இயேசுவின் உருவத்திலே பிதாவாகிய தேவனே வாழக்கூடிய ஒருவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். இப்படித்தான் இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். என் உருவத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டியது அவசியம். என்னுடைய வார்த்தையிலே இயேசுனுடைய வார்த்தை வரணும். என்னுடைய பார்வையிலே இயேசுனுடைய பார்வை வரணும். என்னுடைய கிரியைகள்ல இயேசுனுடைய செயல்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மறைக்கப்பட்டு இயேசுவே என் வழியாக செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ ஆளுமை என்னுடைய வாழ்க்கையிலே துவங்கியாகிவிட்டது என்று சொல்லி பொருள். கர்த்தருடைய ஆளுமை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே துஷ்ட மிருகங்கள் வருகிறது இல்லை, சிங்கங்கள் வருகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல முழு பலன்களை கொடுக்கும் மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். நிறைய நேரத்துல கர்த்தருடைய ஆளுமைகளை நீங்களும் நானும் புறம்பே தள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். ஏன்? அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தரை பற்றி கர்த்தருடைய வசனம் பல வார்த்தைகளை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலை காக்கும் தேவனாகிய கர்த்தர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனா நமக்கு தூக்கத்தை தவிர்த்து ஒண்ணுமே தெரியாது. எப்போ போய் படுத்தாலும் தூங்க ஆரம்பிச்சு. காலையில படுத்தாலும் தூங்கிறோம், மத்தியானம் படுத்தாலும் தூங்கிறோம், ராத்திரி படுத்தாலும், சாயங்காலம் படுத்தாலும் தூங்கிறோம். எல்லா நேரங்களும் பஸ்ல போனாலும் தூங்குவோம், பைக்ல போனாலும் தூங்கிறோம், பின்னால உட்கார்ந்தாலும் தூங்கிறோம், முன்னால எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போனாலும். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? வசனத்தில் என்ன போட்டுக்கு, இஸ்ரவேலை காக்கும் தேவனாகிய கர்த்தர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எல்லா நேரத்திலும் விழிப்பாய் காணப்படக்கூடிய கர்த்தர். பரலோக ராஜ்யத்தை பற்றி சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டியது அவசியம். பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட்னே சொல்லலாம். கவர்மெண்ட் நம்ம சொல்றது இப்ப இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு வினாடி கூட ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு அநேக விதமான காரியங்களை உள்ளடக்கிற ஒரு கவர்மெண்ட். அதுல சோம்பி தெரியக்கூடிய எந்த விதமான விஷயத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. தூதர்களாகட்டும், பரிசுத்தவான்களாகட்டும், அநேக விதமான கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாகட்டும், இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு உறக்கமே கிடையாது, ஓய்வு ஒளிச்சல் கிடையாது. எல்லா நாளிலும் அவர்கள் இயங்கும் ஒரு மக்களாகவே விளங்க ஆரம்பிக்கிறார். அவர் வேத புஸ்தகத்துல பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் இங்கேயே நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினால்தான் அந்த ராஜ்யம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இங்க நான் நித்திரை மயக்கத்திலே காணப்படுகிறது உண்டான அந்த ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. அந்த ராஜ்யத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயமும் எல்லா நேரத்திலும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய, அவங்களுக்கு சாப்பாட்டின் மேல எந்த விதமான முக்கியத்துவமான நிலை கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு இயேசுனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு உதாரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை சமாரியா அந்த பகுதிக்குள்ளாக கடந்து போற ஒரு கிணற்று மெட்டில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய சீஷர்கள் ரொம்ப பசி நிமித்தமாக சாப்பாடு வாங்குறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால சாப்பாடு வாங்கி இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் போய் சாப்பாடு கூட கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல, அவர் தான் அனுப்புறாரு, ரொம்ப பசியா இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரத்துல நீங்கள் அறியாத வேறொரு போஜனத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய சாப்பாட்டுக்கு அவங்க பிரையாரிட்டி கொடுக்கறது இல்ல, மறு உலகத்திலே காணப்படும் தேவ சித்தத்தையே முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மறு உலகத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான காரியங்களை காட்டிலும் சாப்பாடு அவர்களுக்கு பிரதானம் இல்லை. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உருண்டை வாயில போட்டுட்டு வந்தா தான் எனக்கு ஜபத்திலே வர முடியும். எப்படி இருக்கும் பாருங்க.
நம்முடைய நிலைகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிலைகள் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். அங்க இருக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய மக்கள் ஊன் உறக்கத்தை துறந்து கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது அவ்வளவு தூரம் அவங்க வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராஜ்யம் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக காணப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப ஏன் கர்த்தராகிய தேவன் உங்களை அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி அடையும்படியான காரியங்களை எப்படி உருவாக்குகிறார் தெரியுமா? இப்பவே கர்த்தருடைய ஆளுமை உங்கள் வாழ்க்கையிலே வந்தாதான் அந்த ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஆளுமையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த உலகத்துல கர்த்தருடைய ஆளுமை உங்க வாழ்க்கையில வரலன்னு வச்சுங்களேன், அந்த ராஜ்யத்துல கர்த்தருடைய ஆளுமை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இப்பவே நீங்க வந்து இந்த பிராக்டிஸ்ல நீங்க வந்து கடந்து வர ஆரம்பிச்சாதான் உங்களுடைய சொந்தமான விருப்பங்கள், சொந்தமான அநேக விதமான நினைவுகள், உங்களுடைய சொந்தமான ஒவ்வொரு விதமான ஆசாபாசங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் மறுக்கப்பட்டு ஆண்டவராக தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முழுவதுமாக விரும்பி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாதான் மறு உலக வாழ்க்கையிலே அந்த ராஜ்யத்திற்குரிய தகுதியை அடையக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். அதுதான் இப்ப நம்ம வந்து உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த துஷ்ட மிருகங்கள் எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது, தேவனுடைய ஆளுமைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் அநேக விதமான சிங்கங்களும் துஷ்ட மிருகங்களும் வந்து என்னுடைய பலன்கள் எல்லாவற்றையும் கெட்டு போகப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பலன்களை நாம் தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பலன்களை தர முடியாமல் கெட்டு போகப்படுகிறது எதுன்னு சொன்னா, வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல துஷ்ட மிருகங்களின் நிமித்தமாக பலன்கள் எல்லாம் கெட்டு போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. துஷ்ட மிருகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாழான பயன்படுத்தப்படாத இடங்கள் எல்லாவற்றும் துஷ்ட மிருகங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகள்ல எங்கெங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்க ஆரம்பிச்சாலும் சரி, அங்கெங்கெல்லாம் இந்த துஷ்ட மிருகங்கள் உள்ளே வந்து குடியிருந்து நீங்கள் ஆவிக்குரிய பலன்களை கொடுக்க முடியாத அநேக விதமான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஞானமற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உடனே நாம் துஷ்ட மிருகங்களுக்கு இடமளிக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், மற்றவருக்கு இடலை தரக்கூடிய ஒரு மனுஷனாக நான் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் துஷ்ட மிருகங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதாகும். கடைசியிலே கர்த்தருடைய ஆளுமை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் நான் பலன் அற்றவனாய் மிருகங்கள் நிறைந்த ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன் என்றும் கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். கேட்கும் நீங்களும் நானும் பலன் கொடுக்கும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க இந்த வார்த்தையை எப்படி கேட்டீங்க எனக்கு தெரியல. இந்த வார்த்தைகளின் அடிப்படையான ஆழமான விஷயங்களை நீங்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் பலன் கொடுக்கும்படி நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பிச்சுவீங்க. எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க வேண்டும்? சும்மா 1-2 கனிகளை கொடுக்கிறது இல்ல, நிறைவான பலன்களை கொடுக்கும் மக்களாக நாம் விளங்க வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவன் வருகிறார், அத்தி மரத்தை நோக்கி கர்த்தராக தேவன் வருகிறார். ஒரே ஒரு அத்தி பழத்தை கொடுத்தா போதும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தராக தேவன் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பழம் இருக்கான்னு சொல்லி பாக்குறது இல்ல, அந்த மரம் முழுவதும் கனிகளை நான் இருந்திருக்கிறது தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு ஈல்டிங்க நீங்க கொடுக்கணும், முழு பலனை கொடுக்கணும். கர்த்தருக்கு தேவை ஒரு பழமா இருக்க ஆரம்பித்தாலும் நீங்க உங்களுடைய மரத்தை கர்த்தர் பார்க்கும்போது முழு ஈல்டிங்க கொடுக்கக்கூடிய மரமாக இருந்தா தான் அந்த மரம் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கர்த்தராகிய தேவன் வந்திருக்கிறார். சில வீட்டுக்குள்ள நம்ம வந்து போகக்கூடிய நேரத்துல, அதாவது இப்ப நான் மாத்திரம் போறேன்னு வச்சுங்க, அது வந்து ஒரே ஒரு ஆள் மாத்திரம் போறேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வடை, ஒரே ஒரு பிஸ்கட், ஒரே ஒரு டீ கொடுப்பாங்க. அடுத்தது இன்னொரு வடை வேணும்னா கூட அவங்களுக்கு வந்து 2வது வடை கிடையாது, ஒரு வடை, ஒரு பிஸ்கட், ஒரு டீ அப்படி கொடுப்பாங்க. கர்த்தராகிய தேவன் அப்படி நம்ம வந்து கொடுத்தா ஆண்டவராக இருக்க மாட்டார். நிறைவான பலன்களை கொடுத்தா தான் கர்த்தர் எல்லா விதமான காரியங்களையும் அங்கீகரிக்க ஆரம்பிப்பார். ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க, ஒன்னே கூட இல்ல. கர்த்தராகிய தேவன் ஒருவர் வந்தாலும் கூட நிறைவான பலன்களை நாம் கொடுக்க ஆரம்பித்தால்தான் தேவன் அதற்குரிய பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்றது சந்தேகங்களை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையிலே பலன்களை இழந்து போனதற்கு என்ன காரணம் என்று பாருங்கள். பலன் கொடுக்கும் மரங்களாகவே நீங்களும் நானும் நாட்டப்பட்டோம். கனி கொடுக்கும்படிக்காகவே கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தராத நன்மைகள் ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக உங்களை பராமரிக்கவும், உங்களை போஷிக்கவும், உங்களை பாதுகாக்கவும், உங்களுக்கு தேவையான உரங்களை போடவும், உங்களுக்கு தேவையான அநேகம் தண்ணீர்களை பாய்ச்சவும், உங்களுக்கு சுற்றிலும் பாத்திகளை வெட்டி, உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய அநேக விதமான களைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி, தேவையற்ற கிளைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நறுக்கி போட்டு நல்ல மரமாக உருவாக்கி ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கும் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்பட்டார். என்றாலும் கூட கனி கொடுக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம்?
துஷ்ட மிருகங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால இந்த தேங்க்யூ மை ஃபாதர் ஏதோ இந்த கனி கொடுக்கும்படிக்காக சற்றாகிலும் ஏதோ இந்த விருட்சமானது வளரக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக வரக்கூடிய நேரத்துல துஷ்ட மிருகங்கள் வந்து தங்கள் கால்களினால் அவைகள் எல்லாவற்றையும் நசுக்கி போட்டு அவைகளுடைய பலன்கள் எல்லாவற்றையும் கெட்டு போக பண்ண ஆரம்பிக்கிறது நாம் பார்த்தோமே. துஷ்ட மிருகங்கள் வருகிறதுக்கு என்ன காரணம்? பாழாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் துஷ்ட மிருகங்களுக்கு உரியவைகள். எவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் ஆக்கிரமிக்கப்படாமல் காணப்படுகிறதோ, எவைகள் எல்லாம் பயன்படுத்தப்படாமல் காணப்படுகிறதோ, அவைகள் எல்லாவற்றிலும் துஷ்ட மிருகங்கள் வந்து தங்கி தாபரிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களை பயன்படுத்துகிறீர்களா என்று பாருங்கள். தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜபங்களை பயன்படுத்துறீங்களான்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியத்தை முழு தன்மையாக நீங்க பயன்படுத்துறீங்களான்னு பாருங்க. கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மேன்மைகளை பயன்படுத்துறீங்களான்னு பாருங்க. எதையெல்லாம் நீங்க ஒரு நாள் பயன்படுத்திட்டு பேசாம விட்டிருந்தா கூட அவைகளிலே அநேகம் துஷ்ட மிருகங்கள் வந்து குடியிருக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. பயன்படுத்தாதவைகள் எல்லாம் பயன்படுத்தப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய மதியத்தில் நான் விட்டு போயிருந்தாலும் அவைகளை நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த, அவைகளை கொண்டு பெரிய பலன்களை தந்து உம்முடைய நித்திய வீட்டிலே நான் வந்து பங்கு பெற, நான் பலன் கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு விருட்சமாக மாற்றப்பட என்னை நீர் கிருபை கர்த்தாவுடைய கிருபை நான் நிரப்பும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களா நம்ம ஜெபிக்கலாம். மட்டுமல்லாம வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல ஞானமற்ற ஒரு வாழ்க்கை, எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், எதற்காக நான் கர்த்தராகிய தேவனால் தேர்வு செய்யப்பட ஆரம்பிச்சேன், இந்த காரியங்களை விட்டு உலகத்தின் பின்பதாக ஓடக்கூடிய ஞானமற்ற ஒரு வாழ்க்கை. அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்னார், இதுதான் அவர்கள் நித்தியம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்பதை பற்றி கர்த்தர் பேசினாரே. எத்தனை விஷயங்களிலே உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட ஆவிக்குரிய தன்மைகளுக்கு கொடுக்காதிருக்கக்கூடிய மக்களாய் விளங்கினோம் என்று பாருங்கள். கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிடவும் இவைகள் எல்லாம் ஞானமற்ற நிலைகளினாலே மிருகத்தினுடைய தன்மைகள் உருவாக்கப்படும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சுட்டி காண்பிக்க ஆரம்பித்தார். மற்றவர்களை வஞ்சிக்கும் வஞ்சகம், கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், அநேகம் விதமான யூதருடைய மாயமான கட்டுக்கதைகளை ஜனங்களோடு கூட பேசி அவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார்கள். அவர்கள் தேங்க்யூ மை ஃபாதர், கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல பெருவயிற்று சோம்பேறிகள் என்பதை பற்றியும் துஷ்ட மிருகங்கள் என்பதை பற்றியும் கர்த்தர் தம்முடைய வசனத்திலே பேசினாரே. எத்தனை மக்கள் என் மூலமாய் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த கிரியைகள் மற்றவனுக்கு இடரலாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இவைகளெல்லாம் துஷ்ட மிருகத்திற்கு சமானமாய் என் நிலைகளை மாறப்படுகிறது என்று நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். என்னை மன்னியும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கடைசியாக கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்படாத இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பகுதியிலும் துஷ்ட மிருகங்கள் கடந்து வரும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவராக தேவனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள். என் நினைவை கர்த்தர் ஆக்கிரமித்திருக்கிறாரா என்று பாருங்க. என் சிந்தனைகளை கர்த்தர் ஆக்கிரமித்திருக்கிறாரா பாருங்க. என் செயல்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாரா பாருங்க. என்னுடைய பிரயாசங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாரா பாருங்க. ஆக்கிரமிக்கப்படாத இருக்கக்கூடிய எல்லா விதமான பகுதியும் பலன்களை இழக்க செய்யக்கூடிய மிருகங்களில் நான் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்னாரே. கர்த்தர் நம்மை ஆக்கிரமிக்கும்படிக்காக, கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படிக்காக தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். நான் என்னை ஆளுகை செய்த காலங்கள் போதும் ஆண்டவரே, நீரே என்னை ஆளுகை செய்யும் தேவனாக, என்னை மெய்யாகவே விசாரிக்கும் தேவனாக, என்னுடைய ஒவ்வொரு இயக்கமும் நீராக, நான் இந்த உலகத்திலே நானாக வாழ்ந்த காலங்கள் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் நான் என்னிலே உம்மை பிரதிபலித்து காண்பித்து நான் நீராக வாழ்க்கை வாழ கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் நிச்சயமாகவே துஷ்ட மிருகங்களினால் வரக்கூடிய சேதங்களிலே நின்று காப்பாற்றப்பட்டு முழு பலன்களை கொடுக்கும் மக்களாக விளங்க முடியும் என்கிற சந்தேகம் ஒன்றுமில்லை. சர்வ பலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. தங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களின் நிமித்தமாக துஷ்ட மிருகங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே வரப்பற்றக்கூடியதாய் விளங்கிற்றோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் விட்டு விலகத்தக்கதான புதிய ஜீவனையும் புதிய ஞானத்தையும் புதிய பலத்தையும் நீர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, கற்ற வார்த்தைகள் கற்றுக்கொண்டதோடு கூட நிறுத்திவிடாத அளவிற்காக இவைகளை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும், இவைகளுக்கேற்ற விளைச்சலை விளையவும், தங்கள் வாழ்க்கையிலே துஷ்ட மிருகங்களுக்கு ஒருபோதும் இடமளியாத படிக்காக கர்த்தராக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக ஞானமற்ற தன்மைகள் யாவற்றையும் ஒழித்து போட்டு பாழாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்களை கர்த்தருடைய நாமத்தினால் மீண்டும் அவர்கள் பயன்படுத்தும்படிக்காக கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தினாலே இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து எங்கள் வாழ்க்கையிலே அவைகளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு உமக்கு சித்தமானதை செய்ய இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய நாட்களில் 100 மடங்கு பலன்களை தந்து
தேவ சமூகத்திலே நிலையாய் நிற்கக்கூடிய விருட்சங்களாய் காணப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.